ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னாக்கா கனவா சமைக்க போகிறேன். கனவா தொக்கு, சொத்தோங்க, நம்ம சொல்கிறது சொத்தோங்கன்னு. ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் வாங்க. முக்கியமான பொருள் வந்து கனவா. இது ஒரு 1/2 kg இருக்கும். 3/4 kg வாங்கி எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் வேணாதெல்லாம் இப்போ ஒரு 1/2 kg தான் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், இது கஸ்தூரி மெட்டி 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெறும் மசாலா தூள் வந்து 1.5 டீஸ்பூன், 2 பழம் டொமேட்டோ வெட்டி வச்சுருக்கேன். இது நச்சீரம் தூள் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு புடி, லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து ப்ரௌன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன், தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பழுத்த மிளகா பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இடிக்க போகிறது வந்து ஒரு 6 பல்லு 7 பல்லு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 3 சின்ன வெங்காயம், இது 3 நம்ம இப்போ இடிச்சுக்க போகிறோம். வாங்க நம்ம போய் இடிக்கலாம். இப்போ நான் வந்து பூண்டை போட்டு இடிச்சுக்குவோம். ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து எல்லா சமையலுக்கு பூண்டு கொஞ்சம் நிறையா போடுவேன். எனக்கு அந்த பூண்டு வாசம் வரணும் நல்லா சமையலில். இப்போ வந்து ஒரு மிளகாவாக போட்டு இடிச்சுக்கலாம். பச்சை மிளகாவோட விதை வந்து நம்ம பரவாயில்ல, அது இடிபட்டுரும். ஆனால் பழுத்த மிளகா, காஞ்ச மிளகாவோட விதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா அது வந்து சுலபமாக போய் அப்பெண்டிக்ஸ் வந்துடும். கனவா கொஞ்சமாக இருந்தாலும் அது சேர்க்க போகிற பொருள் பொறுத்து இது இருக்குது, அது ருசியாக இருக்கிறது இல்லாதது. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு இடிச்சுக்குவோம். கொஞ்சம் கண்ணை எட்டத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடு ஏறிட்டோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டோன்னே நம்ம இந்த தாளிப்பு ஜாமான்லாம் போட்டுருவோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துடணும். இது பாருங்க, இது நம்ம இடித்தோம்ல, அதாவது அரைக்கல இடித்தோம். பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் அதை போட்டுக்குவோம். ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். இந்த நேரத்தில் பார்த்து நம்ம வந்து கனவாவை போட்டுக்கலாம். அரை தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா அந்த கனவாவில் வந்து தண்ணி விடுங்க. அந்த தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. இந்த வெட்டி வச்ச டொமேட்டோவும் போட்டுக்குவோம். ஏன்னா அந்த டொமேட்டோ, இந்த கனவா, இதில் எல்லாமே சேர்த்து தண்ணி விடும். அதை அப்படியே வேவிட்டோம். நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வேவிட்டோம். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். பார்த்திங்களா, அதிலே தண்ணியெலாம் விட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நச்சீரம் பெருஞ்சீரகம் தூளையும் போட்டுக்குவோம். இந்த மிளகாத்தூளை போட்டுக்குவோம். கொஞ்சம் கிண்டிக்கிங்க நல்லா. இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தியை போட்டுக்குவோம்.
இப்போ அது சுண்டின பிறகு தான் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நம்ம கடைசியாக தான் லெமன் ஜூஸு, அந்த மெழுகு, அப்புறம் சர்க்கரை, அந்த கொத்தமல்லி போட்டுப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மெழுகு போட்டுக்கலாம், இந்த சர்க்கரையும் போட்டுக்குவோம், அப்புறம் இந்த கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெந்துருச்சு நல்லா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இறக்கி வைக்க போகிறேன். கடைசியாக வந்து இந்த எலுமிச்சம் சாறு இருக்குல்ல, அது கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சமைச்சி முடிச்சாச்சு. கனவா தொக்கு சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் வச்சுருக்கேன். இது நல்லா மேட்சிங்காக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், அதேமாதிரி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, இதோட அடுத்த வீடியோவுக்கு பார்ப்போம். பை பாய்.